இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சின்ன வாத்தும் கழுகும். போன பாட்டில் வாத்து அடிப்பட்ட அந்த கழுகை தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா பார்த்துக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக சரியான கழுகு மெல்லமாக பறக்க ஆரம்பிக்குது. ஒரு நாள் அந்த கழுகு வானத்தில் உயரமாக பறந்து போச்சு. அதோட சிறகுகள் ரொம்ப வலிமையாக இருந்துச்சு. பறந்த அந்த நீல வானத்தில் அற்புதமாக கழுகு பறந்து போச்சு. அது அழகாக பறந்து போனதை அந்த சின்ன வாத்து தரையிலிருந்து ரசித்து பார்த்துது. நண்பன் மீண்டும் பறக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சந்தோஷத்தில் குதிச்சுது. அப்புறம் கழுகு தன்னோட வீட்டுக்கு போயிடுச்சு. வாத்துவும் அதோட வீட்டுக்கு திரும்பி போயிடுச்சு. ஆனால் வீட்டுக்கு வந்த உடனே வாத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. வாத்து ரொம்ப சோகமாக இருந்துச்சு. கழுகு இல்லாமல் அதுக்கு ரொம்ப வெறுமையாக இருந்தது. இரவு முழுக்க வாத்துக்குட்டி தூங்கவே இல்லை. நீ இல்லாத இடத்துல நான் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு வாத்துக்குட்டி மனசுக்குள்ள நினச்சிது. அடுத்த நாள் காலையில் திடீர்னு வாத்தோட வீட்டு வாசல்ல ஒரு நிழல் வந்து விழுந்துச்சு. கழுகுதான் அது. அந்த கழுகோட நிழல்தான். கழுகுதான் திரும்ப வந்திருந்த அந்த கழுகை பார்த்து குட்டி வாத்து மகிழ்ச்சி அடைஞ்சிச்சு. பா, நீ திரும்ப வந்துட்டியா? ஆமாம் குட்டி வாத்து, உனக்காக தான் நான் வந்தேன். உன்னை பார்க்காம எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. என்னோட நீ என் வீட்டுக்கு வரியா? எனக்கும் ஆசையாக தான் இருக்கு. என்னால் உயரமாக பறக்க முடியாது. நான் எப்படி வர முடியும்? கவலைப்படாத நண்பா, நான் உன்னை அழைச்சிட்டு போகிறேன். எப்படி? நீ என் மேலே ஏறி உக்காந்துக்கோ, நம்ம 2 பேரும் பறந்து போகலாம் அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. வாத்துக்குட்டி தன்னோட சின்ன சின்ன கால்களை வச்சு கழுகு மேலே ஏறி உக்காந்துச்சு. கழுகு வானத்தில் உயரமாக பறக்க ஆரம்பிச்சுது. உயரத்தில் பறந்தபோது வாத்து அதன் கண்களால் இந்த உலகத்தையே பார்த்தது. பரந்த காடுகள், ஆறுகள், பரபரப்பான கிராமங்கள், அமைதியான மலைகள் எல்லாமே புதுசாக தெரிஞ்சுது அந்த வாத்துக்குட்டிக்கு. கொஞ்ச நேரத்தில் கழுகு தன்னோட வீட்டுக்கு வாத்துக்குட்டியை அழைச்சிட்டு போச்சு. அது ஒரு பெரிய மரத்தில் இருந்த ஒரு அழகான வீடு. அந்த மரத்தோட அந்த வீடு இணைஞ்சு இருந்தது. அந்த வீட்டை பார்த்த உடனே வாத்துக்குட்டிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ரொம்ப ஆச்சரியத்தோட அந்த வீட்டை சுற்றி பார்த்துச்சு. உன்னோட வீடு ரொம்ப அழகா இருக்கு. இந்த மாதிரி ஒரு இடத்தை நான் பார்த்ததே இல்லை. இங்கே நீயும் இருக்கலாம். நாம 2 பேரும் இந்த வீட்டில் சந்தோஷமா வாழலாம். அன்னையிலிருந்து வாத்துக்குட்டியும் கழுகும் அந்த உயரமான மர வீட்டில் ஒரே குடும்பமாக வாழத் தொடங்கினாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.